இங்கே ஒருத்தன் பேங்க்கில் எப்படி கொள்ளையடிப்பானா, ஒரு பழைய செக் எடுத்து அதில் இருக்கிற ஈரை மட்டும் மாற்றிட்டு அதே டேட்டில் அந்த பேங்க்கில் போய் கொடுப்பான். அந்த மாதிரி மறுபடியும் இவனுக்கு ஒரு செக்கு கிடைக்குது. அதில் அந்த இயர்லாம் மாற்றிட்டு இவனோட நேமெல்லாம் கரெக்டாக ஓட்டிட்டு கரெக்டாக இருக்கான்னு ஒருக்கா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே போய் இதில் பேங்க்கில் கொடுக்குறான். அந்த பேங்க் மேனேஜர் அந்த செக்கை வாங்கி செக் பண்ணும் போது ஏதாவது கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு உடனே இப்போ உடம்பு சரியாத மாதிரி சீக்கிரமாக கொடுங்க மேடம், நான் இங்கிருந்து கிளம்புன்னு சொல்லுவான். அவங்களும் இதை பார்த்துட்டு உடனே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இவன் அமௌண்ட்டை வாங்கிட்டு வெளியே வரும்போது அங்கே ஒரு விஷயத்தை கவனிக்கிறான். அது என்னன்னா, அங்கே பல செக்யூரிட்டிங்க நிற்கிறாங்க. அவங்க யாருமே பேங்க்குள்ளே போகும்போது எந்த செக்கப்புமே இல்லை, அவங்களுக்கு தனி மரியாதை கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்த இவனுக்கு ஒரு பிளான் தோணுது. அது என்னன்னா, இவன் எப்பவுமே செக்கெல்லாம் எடுத்துட்டு வரும்போது இந்த பேங்க்ல நிறைய செக்கப்லாம் இருக்கும், அதெல்லாம் தாண்டி தான் உள்ள போய் கொடுத்து அந்த மேனேஜர்கிட்ட அமௌண்ட் வாங்கிட்டு வருவான். ஆனால் இந்த பேங்க்ல செக்யூரிட்டிக்கெல்லாம் எந்த செக்கப்புமே இல்லாமல் அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து உள்ள அனுப்புறத பார்த்தா இவனுக்கு அடுத்த நாளே ஒரு செக்யூரிட்டி ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி அந்த பேங்க்குக்கு வரான். அதுவும் இல்லாமல் அதே பேங்க்ல செக்யூரிட்டியாவும் ஜாயின் பண்ணிடுறான். இப்போ அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. அவன் எந்த செக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்தானோ ஈஸியாக அமௌண்ட் கிடைச்சிரும். அதனால இவன் என்ன பண்ணுவானா, இதுக்கு மேலே தனியாக செக்கவே பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதுக்காக இவன் என்ன பண்ணுவானா, அந்த பேங்க்ல இருக்கிற செக்கெல்லாம் கொஞ்சம் மாடலுக்காக இவன் எடுத்துட்டு வந்துடுவான். இவனோட வீட்டில் வந்து அது எப்படி இருக்குதோ அதே மாதிரி டிசைன் பண்ணி செக்கெல்லாம் பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதுவும் இல்லாமல் பெரிய பெரிய இன்டர்நேஷனலோட செக்கெல்லாம் அசால்ட்டாக பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடறான். அதை பார்த்தா யாராலுமே கண்டும் பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு இவன் ரெடி பண்ணுவான். இந்த மாதிரி இவன் ரெடி பண்ணுற எல்லா செக்குமே கரெக்டாக தான் இருக்கா, ஏதாவது பிரச்சனை ஏதாவது வந்துருமான்னு சொல்லிட்டு அவனோட பேங்க்லேயே போயிட்டு அங்கே போய் இருக்கிற மேனேஜர்லாம் கொடுப்பான். அவங்களும் பார்த்துட்டு இந்த செக் நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதில் இவனுக்கு ஈஸியாக காசு வர்றதுனால இவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் மறுபடியும் இந்த மாதிரி பல செக்கை ரெடி பண்ணி அவன் காசை கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் கடைசியில் இவனுக்கு ஒரு ஆசை இருக்கும். அது என்னன்னா, அவன் ஒரு பைலட் ஆகிறது. அதுக்கப்புறம் இவன் சேர்த்து வச்ச எல்லா காசுமே பிரைவேட் ஏர்போர்ட்டோட கம்பெனியில் காசை கட்டி பைலட் ஆயிடுறான். இது எல்லாமே எதுக்காக பண்ணுவானா, இவனோட லவ்வரோட ஆசைக்காக தான் இவ்வளோ பெரிய பைலட்டாகவே ஆவான். இவனோட லவ்வரோட ஆசை இவனோட ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டும் இருக்கும். என்னன்னா, இவனை அடித்த எல்லா செக்குமே போலீஸ் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க.